ஆனால் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிடையாது. பொன்மலை வளாகத்தை அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு காலை பொழுது, மிக அழகான மெல்லிய காற்றோட, முழுக்க பறவைகள் சத்தத்தோட மிக அழகான சூழலாக இருக்குது. இன்றைக்கி காலை பொழுது அப்படி துவங்குது. நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம அருகாமையில் இருக்கிற இடங்களை சரியாக கவனிக்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டூர் போகிறோம், இல்லை சுற்றுலா போகிறோம், அங்கெல்லாம் உள்ள பெருமைகளெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் நமக்கு அருகில் இருக்கிற இயற்கை அழகை பெரும்பாலும் நம்ம சரியாக கவனிக்கிறதில்ல. அது மாதிரி ஒன்று தான் இதுவும். மிக அழகான இடம். சந்தையே 100 வருடம் பழமையான சந்தைனா இங்கே இருக்கிற சூழலும் எவ்வளோ பழமையானதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த காலநிலையில் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகான ஒரு சூழலை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காணொளி எந்த கலர் கரெக்ஷன், அதாவது இதை வண்ணங்களை திருத்துறதோ மேலும் அழகுபடுத்துகிறதோ எதுவுமே செய்யலை. நேரடியாக பதிவு செய்யப்பட்ட காட்சி. நாங்கள் கண்ணால் எதை பார்த்தோமோ அதை உங்களுக்கு காட்டுறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், இயற்கை அவ்வளோ அழகானது. உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவ்வளோ அழகானது. இது ஆங்கிலேயர் காலத்திலே உருவாக்கப்பட்டதுன்றனால ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பழைய கட்டடங்கள் அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்கணுன்றது எங்களுடைய ஆசை. நானும் என் பையனும் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் நல்ல ஒரு இயற்கை சூழல், அதாவது நல்ல காற்று. நீ பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். வானம் அப்படியே லேசாக மூடி இருக்குல்ல, அப்படியே மலை சாரல் வர்றது மாதிரி ஒரு சூழல். இந்த மாதிரி நல்ல ஒரு இயற்கை சூழல் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் இதை சுற்றி வர்றதுண்டு. இந்த காட்சியை உங்களுக்கும் நாங்கள் பதிவிட்டு காட்டணும்னு நினச்சோம். அதோட விளைவு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இன்னொரு செய்தி பாருங்கள், இந்த இடம் அப்படியே நம்ம சொல்லுவோம் மானாட மயிலாடம்போம். அங்கே மான் இல்லை, ஆனால் மயில்கள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த இடத்த ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள், மயில் அந்த வீட்டுக்கு மேலே அமர்ந்திருக்கு பாருங்கள். மயில் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பாதுகாக்கப்பட்ட தேசிய பறவை, உலகத்தின் மிக அழகான பறவை. இது நம்ம ஜூவில் பார்க்கல, கூண்டில் பார்க்கல. ஓகே, இந்த இயற்கைக்கு நடுவில் அது எவ்வளோ அழகாக அமர்ந்திருக்கு பாருங்கள். அதோட வடிவமே மிக அழகு. நம்ம அதை